சார், தேர்தல் நேரத்துல நிறைய கட்சிகள் புதுசா முளைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு தேர்தல்களிலும் நடக்கும். அதுக்கு அடுத்த தேர்தல்ல அது காணாமல் போயிடும். ஆனா, இந்த தேர்தல்ல வெற்றி பெறுவதை விடவும் அந்த கட்சிகளுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு அப்படின்னு தற்போது சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, லாபமா நஷ்டமா? லாபம். ஓ, லாபம். எல்லாமே லாப கணக்கு தான். சரி சரி. என்ன அப்படி சொல்றாங்கன்னா, இந்த கட்சியில ஆரம்பிக்கும் போது அந்த கட்சிகளுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணலாம். இந்த டொனேஷனுக்கு டாக்ஸ் கிடையாது. எந்த வெளிப்படை தன்மையும் கிடையாது. அதனால கட்சிகள் புதுசா முளைக்குது. தேர்தலை அவங்க கொண்டாடுறாங்க. வெற்றியோ தோல்வியோ அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? சார், உண்மையாவே நான் கூட கொஞ்சம் வருத்தப்படுறேன் சார். கிளைண்ட் கொடுக்குற காசு கம்மியா இருந்தாலும் நான் வாங்குறதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்னு வச்சுக்குவோம். நான் கட்டின்னு தான் இருக்கேன். பல வருடங்களாக இன்கம் டேக்ஸ் கட்டினேன். ஆனா இந்த கட்சிக்காரர்கள் ஏபிசிடி, அந்த மத்தியில் ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், மாநிலத்தில் ஆளுகிற கட்சியாகட்டும், எல்லாருமே வந்து இந்த கணக்கு வைக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளோ வருமானம் வருதுன்னா நோ அப்படின்னு பெருசாக சொல்கிறாங்க. அது காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய இந்தியாவில் இத்தனை கட்சிகள் இருக்கிறது, எல்லாம் பொறுப்புடைய கட்சிகள், எல்லாருமே வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட கட்சிகள். அவங்களுக்கு வர்ற காசை கணக்கில் வை, ஆனால் வைக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல சார். பெருசா பிசினஸ் பண்ணக்கூடிய முதலாளிக்கு ஒரு வருஷம் இருக்க டேர்ன் விடவும் ஒரு கட்சிக்கான டேர்ன் லிஸ்ட் எடுத்தா அவ்வளவு அதிகமா இருக்கு. அதிகமாக சில நேரங்கள்ல மத்தியில இருக்கக்கூடிய கட்சிகளை விட மாநில கட்சிகளுடைய அந்த நிதி அப்படிங்கிறது அதிகமா வச்சிருக்கு. ஒருவேளை அதனால தானே என்னமோ தெரியல. அதாவது நம்ம கணக்கு போட்டுலாம் இது மாளாது. அவன் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் அவன் கம்பெனிக்காரன் ஓகே, நம்மளுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் செட் ஆகாது. வர்ற பணத்தை வாங்கி வச்சுக்குவோம், அது பெருசாக ஒன்றும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற எண்ணத்திலேயே என்னமோ தெரியல. எல்லா கட்சிகளும் பொதுவாக இதற்கு ஓட்டு போட்டு அதுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதற்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அதில் உதாரணமாக இந்த எம்பிக்கு சம்பளம் அதிகமாக்கணும், அப்படியே டபுள் மடங்கு, எம்எல்ஏக்கு டபுள் மடங்கு ஆக்கணும்னு சொன்னால் எல்லாரும் கை தூக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த கட்சிகளுக்கும் எந்த வருமானம் வந்தாலும் டொனேஷன்ஸ் வந்தாலும் அதுக்கு இன்கம் டேக்ஸ் வேணான்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த கட்சியாக இருக்கட்டும் அல்லது அந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும், அவர்கள் நலன் அதில் இருக்கிறது என்று சொன்னால் அவங்க பெருசா ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறதையே எந்த கட்சிகளும் சொல்றது இல்லை. இப்போ அதனால தான் சார் அதாவது பெரும் பண முதலாளிகள் அல்லது கம்பெனியை வச்சு நடத்துறவங்கலாம் எவ்வளோ கொடுத்தோன்னு பெருசா தெரியாது. இப்போ உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, நான் 50 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னால், இப்போ 1 லட்சம் எதுனா கூட எவனும் வந்து என்ன கேட்க போகிறதில்ல. எனக்கு 50 லட்ச ரூபாய் லாபமாக இருக்கலாம், உங்களுக்கு வந்திருக்குது ஒரே 50 லட்சமாக இருக்கலாம். ஸோ இந்த கணக்கே உங்ககிட்ட இல்லாதப்போ என்ன எப்படி கேட்க முடியும்? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? யார் சார் கொடுப்பாங்க இந்த கட்சிகளுக்கு பணம்? சார், பெரும் சாதாரணமாகவே நீங்கள் பாருங்கள் சார், ஒரு கடைக்காரர் ரெகுலராக கடை வச்சிருக்கிற ஒரு ஸ்டாண்டர்டு கடைக்காரங்கிட்ட போய், அண்ணே இந்த மாதிரி நாங்கள் கட்சியிலேருந்து வந்திருக்கோம், எலெக்ஷன் வருது, செலவுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 5000 இருக்கலாம், 5 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம். அது இட் வேரிஸ் ஃப்ரம் அந்தந்த ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு முதலாளிக்கு தகுந்தாற் போன்று கலெக்ஷன் நடைபெறுது. ஈவன் சில நேரங்களில் அந்த காய்கறி விற்கிற வாங்குறாங்க. இது கட்சிகளுக்கு கணக்கு காட்ட தேவையில்லை. ஆனா யார் கொடுத்தாங்களோ அவங்க கணக்கு காட்டணுமா வேண்டாமா? கண்டிப்பாக காட்டணும், கண்டிப்பாக காட்டணும். அவன் எவ்வளோ காட்டுறான் அப்படின்றது அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. கணக்கில் வர்ற பணமா இருந்தனா கணக்கில் காட்டுவான், கணக்கில் வராத பணமா இருந்தால் கணக்கில் காட்ட போறது இல்லை. இது சோஷியல் பெரிய பெனிஃபிட். இது அந்த கம்பெனிகள்லாம் தங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறாங்களா இல்லை சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்களா? இருக்கலாம். இப்போ எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, இப்போ இவர் நல்ல அரசியல்வாதி, பொதுமக்களுக்கு நல்லது செய்கிறாரு, அதுக்காக ஒரு 50 லட்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமே. அது கூட இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லையே இல்லை. ஸோ அதில் என்னன்னா, அந்த அக்கௌண்டபிலிட்டின்றது இங்கே பெருசாக ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன சார் பண்ண முடியும்? அது ஒன்றும் செய்யறதுக்குல. அதே மாதிரி தான் இந்த 2000 ரூபாய் கொடுக்குதோ 6000 ரூபாய் கொடுக்குதோ அல்லது வேவிங் தி லோன்ஸ் எல்லாமே வந்து நடந்துடக்கூடாதுன்னு தான். அது அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்களுக்கு தெரியுமே. அப்போது இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து எதுவும் நடக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட அந்த 6 மாதம் 2 நாளைக்கு முன்னாடி அது டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ இது வந்து நிறுத்தவே முடியாது அன்லெஸ் இட் இஸ் பீயிங் சேலஞ்சு பை பிஃபோர் தி கோர்ட். நேராக கோர்ட்டில் இந்த மாதிரி செய்ய தப்புன்னு சொன்னால் ஒழிய அது எத்தனை வருஷம் ஆகுமோ, கோர்ட்டுக்கு போயிட்டு எத்தனை முடியுமோ அப்படின்றது அதுவும் சொல்ல முடியாது. எனவே எந்த சூழ்நிலையிலும் அரசியல்வாதிகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ வந்து பெனிஃபிட் இருக்கிறதாக தான் கருதப்பட வேண்டி இருக்கிறது. அதாவது சபார்டினேட் பாடிஸாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி தேர்தல் ஆணையங்கள் கூட ஒரு பாதுகாப்பாக தான் இருக்குது அரசியல் கட்சிகளுக்கு. அவங்களுக்கு என்ன சார், எலெக்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் வேணாம்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே பாயிண்ட்டு. எலெக்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் வேணாம், அதுக்கு முன்னாடி என்ன வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கோ. எலெக்ஷன் நடக்கும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக எப்படியோ இருந்துட்டு போங்க. அது எலெக்ஷன் கமிஷனுடைய விதிமுறைகளில் வர்றது இல்லையே. ஸோ அதுக்குள்ளே ஏற்படுத்த வேண்டிய விஷயத்த வந்து
துரிதமாக நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று எலெக்ஷன் கமிஷன் நம்புகிறது. சார் இந்த ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாது, டிஜிட்டல் போர்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை அவங்க எப்படி முன்னெடுப்பாங்க? இன்னைக்கு சோஷியல் மீடியா மூலமா ஒரு ஹைடெக்கான மக்களை மட்டும்தான் நீங்க தொடர்பு கொள்ள முடியும். அது போதுமா? எவன் சார் கேட்குறாங்க? இப்போ நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ ஃப்ளெக்ஸ் வரப்போகுது இந்த எலெக்ஷன் பீரியடில். அது வைக்க தான் செய்கிறாங்க. அது போக இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சோஷியல் மீடியாக்களில் வர்றதை வந்து தவிர்க்கவும் முடியாது. ஆனால் அது சம்பந்தமாக இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த கமிஷனரே சொல்லியிருக்காரு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவங்கெல்லாம் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அந்த சிஇஓஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கணும், எது வெளிப்படுத்தணும் எது வெளிப்படுத்தக்கூடாது, இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு ட்விட்டர் மூலமா அதை கூட ஒரு கணக்கீடுல கணக்கீடுல வச்சுக்கணும். அதனால கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா இருக்கலாம், அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்றாங்களான்றது அவங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி. ஆனா ஒரு விஷயம் புரியுது, ஒரு அரசியல்வாதி மீறினான்னா இன்னொரு அரசியல்வாதி பார்த்துனே ஒரு கேஸை போட்டுருவாங்க. அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால அவங்களுக்குள்ளவே கண் கொத்தி பாம்பா வந்து பார்த்துக்கிட்டு எதிராளி எப்படி தாக்கலாம் அப்படின்றதுனால சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் பக்கத்துல இருந்தே வரும், கம்ப்ளைண்ட் வந்த பிறகு பார்த்தா போறோம். அது வரைக்கும் அவர் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அந்த மாதிரி இருக்கக்கூடும். எனவே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது.